வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி டெல்லர் தமிழ். எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜான்வரி 15 ஆயிடுச்சு. இந்த வருஷம் நிறைய எக்ஸைட்டிங்கான படம் தமிழ் சினிமாலேயோ இந்தியன் சினிமாலேயோ வரப்போகுது. அந்த படத்தை எல்லாம் டயர் வைஸா ரேங்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டையிங் டு வாட்ச். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் பயங்கரமா வெயிட் பண்ணிருக்கேன். இந்த படம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கிற படமெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா எக்ஸைட்டட். இந்த படம் வரப்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மூணாவது கேட்டகரி மைல்ட்லி கியூரியஸ். இந்த கேட்டகரியில வர படமெல்லாம் இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது, வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி படமெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். நாலாவதா இருக்க கேட்டகரி தான் ஜீரோ கேர்ஸ். இந்த படம் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. அடுத்ததா அஞ்சாவதா டோன்ட் நோ அப்படிங்கிற கேட்டகரி. பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, பெருசா எதுவுமே தெரியாது. ஸோ இன்னைக்கு வீடியோல எந்த படம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, எந்த படத்தை பத்தி நான் பெருசா பார்க்கல, இந்த மாதிரி படம் எல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நீங்க கேளுங்க. ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், டைரக்டா டயர் பிடிக்கிற வேலையில இறங்கிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா சர்தார் 2 தான் இருக்கு. சர்தார் 1 இல்ல, கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருந்தது, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனால சர்தார் 2க்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது, மைல்ட்லி கியூரியஸா தான் இருக்கு. ஸோ மைல்ட்லி கியூரியஸ்ல சர்தார் 2வை நான் போடுறேன். அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஃபர்ஸ்ட் டைமா பண்றாரு. கூலி வரப்போது. ஏற்கனவே தலைவர் பர்த்டேக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அதுவுமே அப்படிங்கிற பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன், அதனால கூலி ஆப்வியஸா எனக்கு டையிங் டு வாட்ச் தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்ததா தனுஷ் டைரக்ட் பண்ணி தனுஷே நடிக்கிற இட்லி கடை படம் தான் இருக்கு. இட்லி கடையை பத்தி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, ஏன்னா ரூரல் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க, கிராமத்து கதை அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்டிங் எல்லாம் நல்லா இருக்கு ஆப்வியஸா. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு பெருசா டவுட்ஸ் இருக்கு. ஸோ இட்லி கடையும் மைல்ட்லி கியூரியஸ்ல போட்டு வைக்கிறேன். வருது வருதுன்னு சொல்லி பொங்கலுக்கே ஏமாத்தின விடாமுயற்சி தான் இருக்கு. விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டடுன்னு சொல்லலாம். இருந்தாலும் மகிழ் திருமேனி மாதிரி ஒரு டைரக்டர், அவர் எப்பவுமே அவரோட ஸ்கிரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா பேக் பண்ணுவாரு. அதனால விடாமுயற்சி இப்போதைக்கு எக்ஸைட்டட்ல போட்டு வைக்கிறேன். அடுத்ததா ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படம் SK23. அது இன்னுமே ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்கே இன்னும் 9 நாள் 10 நாள் இருக்குன்னு ரீசெண்டா கூட SK ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, SK கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு. இதெல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். அதனால SK23 நான் இப்போதைக்கு எக்ஸைட்டட்ல போடுறேன். அடுத்ததா கார்த்தி நலன் குமாரசாமி படம் வா வாத்தியார் இருக்கு. வா வாத்தியாருக்கு நான் பர்சனலா ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நலன் குமாரசாமியோட 2 படமுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. வா வாத்தியார் ஆப்வியஸா நான் டையிங் டு வாட்ச்ல போடுறேன். அடுத்ததா தனுஷோட குபேரா படம் இருக்கு. குபேரா எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வாத்தி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல தெலுங்கு டைரக்டர் படத்துல பண்ணி. குபேரா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. நான் ஜீரோ கேர்ஸ்ல தான் போட போறேன். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராகன் அப்படிங்கிற படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒவ்வொரு பாட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இருந்தாலும் அஸ்வத்தோட ஓமை கடவுளை எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதனால டிராகன் மேல ஒரு சின்னதா ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ நான் டிராகனும் மைல்ட்லி கியூரியஸ்ல போட்டு வைக்கிறேன். அடுத்ததா சங்கர் கமல் சாரோட இந்தியன் 3 இருக்கு. இந்தியன் 2ல பட்ட அடியே இன்னும் தாங்க முடியாம இருக்கு. இதுல இந்தியன் 3 வேறையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்ல. இந்தியன் 3 ஜீரோ கேர்ஸ்ல போடுறேன். அடுத்ததா மணி சார் கமல் சார் 30 வருஷம் கழிச்சு நாயகனுக்கு அப்புறம் தக் லைஃப் பண்றாங்க. ஏற்கனவே கேங்ஸ்டர் மூவின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஸோ ஆப்வியஸாவே தக் லைஃப் எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பா டையிங் டு வாட்ச் தான், அதுல ஒரு டவுட் கூட கிடையாது. அடுத்ததா காந்தா அப்படிங்கிற படம். இந்த படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டும் பண்ணிருக்காங்க. துல்கர் தமிழ்ல நடிக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு. ராணாவும் இந்த படத்துல இருக்காரு. பழைய ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் படம் அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எனக்கு மைல்ட்லி கியூரியஸா இருக்கு. அடுத்ததா ஆதிக் மார்க் ஆண்டனிங்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னருக்கு அப்புறம் அஜித் சாரை வச்சு குட் பேட் அக்லி பண்ணி முடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சாரும் கேங்ஸ்டரா வேற பண்றாரு. அதனால
குட் பேட் அக்லி கண்டிப்பா வந்து டையிங் டு வாட்ச் தான் எனக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். அவரோட படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இந்த வருஷம் சூர்யா கூட ரெட்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெட்ரோ கண்டிப்பா எனக்கு டையிங் டு வாட்ச் தான். கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் சூர்யாக்கு. அதுலயே வந்து எனக்கு பெருசா டவுட்ஸ் எதுவும் கிடையாது. தளபதியோட கடைசி படம் தளபதி 69 ஹெச் வினோத் டைரக்ட் பண்றாரு. இது பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, டைரக்டாவே சொல்லிடுறேன். தளபதி 69 கண்டிப்பா டையிங் டு வாட்ச் தான். நோ டவுட்ஸ் அபவுட் இட். அடுத்ததா வீரதீர சூரன் படம் இருக்கு. விக்ரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியல் படம் பண்றாரு. அதுவும் எஸ்யு அருண்குமார் அவரோட டைரக்ஷன்ல வேற பண்றாரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போவா இருக்கு. ஏற்கனவே டீசர் வந்திருந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருந்தது. ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வீரதீர சூரன் வந்து எக்ஸைட்டட் தான், டையிங் டு வாட்ச் கிடையாது. அடுத்ததா சுதா கோங்கரா, எஸ்கே, ரவி சார், அதுக்கப்புறம் அதர்வா இவங்க எல்லாம் சேர்ந்து மல்டி ஸ்டாரரா SK25 வந்து உருவாகுது. பொதுவாகவே பீரியட் படம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். அது இல்லாம எனக்கு SK வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்வியஸா SK25 வந்து எனக்கு டையிங் டு வாட்ச் தான். அடுத்ததா சியான் வந்து மடோன் அஸ்வின் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. சியான் 63 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மடோன் அஸ்வின் மாவீரன்ல சூப்பரா ஒரு படம் கொடுத்திருந்தாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ரீச்சும் ஆச்சு. அந்த வகையில இந்த வருஷம் சியான் கூட சேர்ந்து அவர் என்ன மேஜிக் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸோ சியான் 63 வந்து கண்டிப்பா எக்ஸைட்டட்ல. அடுத்ததா மாரி செல்வராஜோட 2025 படம் பைசன் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பயோபிக் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. கபடி பத்தி எல்லாம் இப்ப சொல்றாங்க. அதனால இதுவும் வந்து எக்ஸைட்டட்ல போட்டுக்கலாம். அடுத்து சூர்யாவோட சூர்யா 45 படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. வருஷத்துக்கு இனிமே 2 படம் வரும் அப்படின்னு சொல்லி சூர்யா ஆல்ரெடி அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. சூர்யா 45 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. RJ பாலாஜி கூட சேர்ந்து சூர்யா பண்றாருங்கிறதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா இருக்கு. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஸோ பெருசா எப்படி போறதுன்னு தெரியல. அதனால வந்து மைலி கியூரியஸ்ல போட்டு வைக்கிறேன். ஸோ 2025ல இந்த படம் எல்லாம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எல்லாம் எந்த கேட்டகரியில வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு, எந்த படத்துல எனக்கு வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ நம்பிக்கையோ இல்லை அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. நிறைய பிளான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நம்ம கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.